தர்மபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே கருவில் இருப்பது பெண் குழந்தை என தெரிந்ததும் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்ய முயன்ற கர்ப்பிணி பெண் இரத்தப்போக்கு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய கணவன் கடைசியில் சிக்கியது எப்படி? தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஏரியூர் பூஞ்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான கண்ணன். கூலி தொழிலாளியான இவரது மனைவி 27 வயதான ரம்யா. இவர்களுக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ரம்யா மீண்டும் கர்ப்பமடைந்துள்ளார். இந்நிலையில் அவர் கடந்த 1ஆம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாக கூறி அவரது கணவர் கண்ணன் கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கிறார். இதனிடையே ரம்யாவின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ஏரியூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தெரிவித்தனர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்ததில் ரம்யாவின் இறப்பு விபத்து அல்ல என்பது தெரிய வந்தது. ரம்யாவிற்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் 3ஆவதாக கர்ப்பமடைந்த ரம்யாவின் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்பதை அறிந்து கொள்ள நினைத்த கண்ணன் சட்டவிரோதமாக ஸ்கேன் மூலம் பரிசோதித்துள்ளார். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரம்யாவுக்கு பெண் குழந்தை இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகியோருடன் சேர்ந்து ரம்யாவிற்கு சட்டவிரோத கருக்கலைப்பு செய்துள்ளனர். அப்போது அதிகளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் பதறிப்போன அவர்கள் உடனே சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே ரம்யா பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். சட்டவிரோத கருக்கலைப்பால் ஏற்பட்ட மரணத்தை மறைக்க மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்து விட்டதாக கூறி கதறி அழுது கண்ணன் நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்ணன் மற்றும் உடந்தையாக இருந்த செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கருவில் இருப்பது பெண் என தெரிந்ததும் சட்டவிரோத கருக்கலைப்புக்கு முயன்று ஒரு பெண்ணின் இன்னுயிரை பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.